ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு ஏர்போர்ட்டில தான் உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாரி எதுவுமே கிடையாது. டைரக்ட்டா வாக் இன் இன்டர்வியூ தான். இன்டர்வியூ என்னைக்கு நடக்குதுன்னா, 2 மே அன்னைக்கும், 4த் மே அன்னைக்கும் உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்க போது. தமிழ் வந்து கட்டாயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மொத்தமா ஒரு 422 வேக்கன்ஸியோட குடுத்துருக்காங்க. ஸோ கல்வி தகுதினா நீங்க குறைந்தபட்சம் 10த் பாஸ் பண்ணதுலேருந்து இங்க டிகிரி வரைக்குமே எலிஜிபிள் தான். சேலரின்னு பொறுத்தவரைக்கும் பாருங்க, ரூ. 24,960 உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஸோ இதுக்கு எஸ்சி, எஸ்டிக்குலாம் வந்து ஃபீஸே வந்து கிடையாது. 38 மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம். இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ ஏஐ ஏர்போர்ட் சர்வீசஸ் லிமிடெட்ல தான் வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு எங்க வந்து ஜாப் லொகேஷன் இருக்குன்னா, சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல தான் உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்க போகுது. டைரக்ட் வாக் இன் இன்டர்வியூ தான். ஸோ இங்கேயே குடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்டேஷன பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு சென்னையில தான் வந்து இருக்க போகுது. 2 டைப்ல போஸ்டிங் வந்திருக்கு. யுட்டிலிட்டி ஏஜென்ட் கம் ரேம் டிரைவருக்கு வந்து ஒரு 130 வேக்கன்சியும், ஹேண்டிமேன், ஹேண்டி வுமன் கேட்டகரிக்கு வந்து ஒரு 292 வேக்கன்சி இருக்கு. டோட்டலா வந்து பார்த்தோன்னா ஒரு 422 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. இன்டர்வியூக்கான டேட்டுமே குடுத்துருக்காங்க பாருங்க. உங்களுக்கு ரேம் டிரைவர் கேட்டகரிக்கு வந்து 8ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, மே 2 வந்து உங்களுக்கான இன்டர்வியூ இருக்கும். அதே ஹேண்டிமேன் கேட்டகரிக்கு வந்து மே 4 அன்னைக்கு உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்கும். ஸோ அதுக்கான வென்யூமே இங்க குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ சென்னையில தான் உங்களுக்கு பல்லாவரம்ல தான் வந்து பார்த்தோன்னா, இதுக்கான இன்டர்வியூ வந்து நடக்க போகுது. அதுக்கான அட்ரஸுமே வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஜாபோட நேச்சருமே வந்து பாருங்க உங்களுக்கு இங்க இருக்கு. எந்த மாரிலாம் உங்களுக்கான ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல தெளிவா குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க ரீட் பண்ணி பாருங்க. அதே மாரி யுட்டிலிட்டி ஏஜென்ட் கம் ரேம் டிரைவருக்கு வந்து குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் நீங்க மினிமம் வந்து 10த் பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட வந்து லைட் ஹெவி மோட்டார் வெஹிக்கிளுக்கான டிரைவிங் லைசென்ஸ் வந்து உங்ககிட்ட இருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. சேலரி வந்து பாருங்க ரூ. 24,960 சேலரி வந்து வரும். ஏஜ் லிமிட் வந்து ஜெனரலா இருந்தா 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே நீங்க ஓபிசியா இருந்தா 31 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி, எஸ்டியா இருந்தா உங்களுக்கு 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ஓபிசிக்கும், எஸ்சி, எஸ்டிக்கும் ரிலாக்ஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ஜாபோட நேச்சருமே வந்து பாருங்க இங்க வந்து இருக்கு. அதே மாரி வந்து ஹேண்டிமேன், ஹேண்டி வுமன் கேட்டகரிக்கும் 10த் நீங்க முடிச்சிருந்தா எலிஜிபிள். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, லோக்கல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து பார்த்தோன்னா, ஓரளவு உங்களுக்கு வந்து ரீட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு நாலேட்ஜ் இருந்தாலே போதும். அத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நாலேட்ஜ் இருந்தாலே போதும். நீங்க வந்து இதுக்கு வந்து கண்டிப்பா அப்ளை பண்ணிக்கலாம். ஹிந்தி வந்து மஸ்ட்டா கிடையாது. நீங்க வந்து சென்னையில தான் ஒர்க் பண்ண போறீங்க. அதனால உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, இங்கிலீஷ் வந்து ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். தமிழ் வந்து கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும். சேலரி வந்து பாருங்க ரூ. 22,530 சேலரி வந்து வரும். இதுக்குமே ஏஜ் லிமிட் வந்து 28 வரைக்கும் நீங்க ஜெனரலா இருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசியா இருந்தா 31 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி, எஸ்டியா இருந்தா 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுலயும் வந்து பாருங்க ஜாபோட நேச்சருமே இங்க குடுத்துருக்காங்க. செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் யுட்டிலிட்டி ஏஜென்ட் கம் ரேம் டிரைவருக்குலாம் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து ட்ரேட் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும். அதே ஹேண்டிமேன் கேட்டகரிக்குலாம் பிசிக்கல் எண்டூரன்ஸ் டெஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பாருங்க பிசிக்கல்லயே வந்து உங்களுக்கு எண்டூரன்ஸ் டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஹவ் டு அப்ளைல வந்து நீங்க எப்படி வந்து இதுக்கு வந்து நீங்க டைரக்ட்டா இன்டர்வியூல வந்து நீங்க கலந்துக்க போறீங்கன்னா, கீழயே வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து குடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்ட்டா நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. அதோட பார்த்தோன்னா, நீங்க ஃபீஸுமே வந்து நீங்க பே பண்ற மாரி இருக்கும். அதுவுமே உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். இங்க குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஃபீஸ் பேமெண்ட்ட பொறுத்தவரைக்கும், எஸ்சி, எஸ்டிக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. அதே மாரி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் ஃபீஸ் கிடையாது. இவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவைங்க வந்து பார்த்தோன்னா, ரூ. 500 வந்து நீங்க ஃபீஸ் வந்து பே பண்ணணும். அது எப்படி பே பண்ற மாரி இருக்கும்னா, டிடி எடுத்தா நீங்க பே பண்ணணும். அந்த டிடி எடுத்ததுக்கான அந்த பே பண்ணதுக்கான அந்த காப்பியுமே வந்து பார்த்தோன்னா, நீங்க அப்ளிகேஷன் ஃபார்மோட வந்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்க இணைக்கணும். அதோட பார்த்தோன்னா, அந்த டிடிக்கான காப்பி இது எல்லாத்தையுமே நீங்க இணைச்சு தான் நீங்க டைரக்ட்டா வந்து இன்டர்வியூக்கு வந்து நீங்க போகுற மாரி இருக்கும். செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸா வந்து அது எல்லாத்தையும் இணைச்சுக்கோங்க. உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும். அதோட பார்த்தோன்னா, அந்த டிடிக்கான காப்பி, உங்களோட ஃபோட்டோல இருந்து ஒரு 3 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எல்லாமே எடுத்துக்கிட்டு, நீங்க டைரக்ட்டா அந்த டேட்ல போய் இன்டர்வியூல வந்து நீங்க கலந்துக்கலாம். அது எல்லாமே இங்க டீட்டெயிலா குடுத்துருக்காங்க. நீங்க ரீட் பண்ணி பார்த்துட்டு, கரெக்ட்டா வந்து அந்த டேட்ல போய் நீங்க அப்ளிகேஷன், உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட டிடிக்கான காப்பி இது எல்லாமே நீங்க எடுத்துட்டு நீங்க நேர்ல போனா போதும். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க இதில போய் நீங்க கலந்துக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.